வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு புது டாபிக்னு பார்க்கலாம். ப்ளூட்டோ எதனால் கோள் என்று தன் பதவியிலிருந்து குறுங்கோளாக மாறியது? இதை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். நாம் சின்ன பையனாக இருக்கும்போது, கேட்கல சில பேர் சின்ன பையனாக இருக்கும்போதும் நம்ம படிக்கும்போது மொத்தம் 9 கிரகங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். ஸோ 9வது கிரகம் ப்ளூட்டோ. பட் 2006க்கு அப்புறம் மொத்தம் 8 கிரகம் தான். நெப்டியூன் தான் கடைசி கிரகம். ப்ளூட்டோவை கிரக லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு அதை ஒரு குறுங்கோளாக மாற்றுறாங்க. இதுக்கப்புறம் இது ப்ளூட்டனாய்டுங்கிற ஒரு கேட்டகரியில் கொண்டு போயிட்டாங்க. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசணும்னு நினைக்கிறேன். மொத்தம் நம்ம இதுக்கு முன்னாடி சோலார் சிஸ்டத்தோடைய அமைப்பை நம்ம பார்க்கணும். சோலார் சிஸ்டத்தில் மையத்தில் இருக்கிறது சன், அதற்கப்புறம் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், இந்த 4 பிளானட் இருக்குது. இந்த 4 பிளானட்டும் பாறைகளால் உருவாக்கப்பட்டது. சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பிளானட்ஸ், சரிங்களா. மார்ஸுக்கு அப்புறம் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னால் என்னென்னா, சின்ன சின்ன பனிக்கட்டிகள், பாறைகள், இதெல்லாம் கூட்டமாக சேர்ந்தது. முக்கியமாக இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் பனிக்கட்டிகள் கம்மியாக தான் இருக்கும், பாறைகள் மெயினாக இருக்கும். பாறைகள் தான் அதிகமாக இருக்கும், சரிங்களா. இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டிலிருந்து அடுத்ததாக ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன். இந்த ஜூபிட்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். நம்ம பூமிக்கே அவர் ஒரு பெரிய அண்ணன் மாதிரி. பல எரிகள் தாக்குதல் இதெல்லாம் பூமிக்கு நடக்கிறதெல்லாம் ஜூபிட்டர் தான் தன்னுடைய காந்தப்புலன்கள், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சு அது தன் பக்கம் இழுத்துக்கும், பூமியை பாதுகாக்கும். சரி, இதை பற்றி வேறு ஒரு கதை. இந்த நெப்டியூனுக்கு அப்புறம் ப்ளூட்டோன்னு நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கைப்பர் பெல்ட்டுன்னு ஒரு அமைப்பை படித்தோம். இந்த கைப்பர் பெல்ட்டில் மேக்ஸிமம் இருக்கிறது பனிப்பாறைகள் தான், சரிங்களா. ஏன்னா சூரியன்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா, ப்ளூட்டோ 9வது கிரகமாக நம்ம படிக்கும்போதே ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் 8வது கிரகமாக ப்ளூட்டோ போயிடும், 9வது கிரகமாக நெப்டியூன் வந்துடும் அப்படின்னாங்க. அது எப்படின்னா, தன்னோட வட்டப்பாதையிலேருந்து கிராஸ் பண்ணி நெப்டியூனோடைய வட்டப்பாதையை தாண்டி அது போகிற மாதிரி தான் அதோட அமைப்பு இருக்குது. இந்த ரவுண்டு நெப்டியூனோடைய ரவுண்டை கிராஸ் பண்ணுற மாதிரி தான் அதோட அமைப்பு இருக்குது. ஸோ இது என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நெப்டியூன் 9வது கிரகமாக போயிடும், ப்ளூட்டோ 8வது கிரகமாக போயிடும். இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அப்போ இருந்தது. இந்த கதை 2005 தான் வேறு மாதிரி மாறிடுச்சு. இது வரைக்கும் இந்த அமைப்பை தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். 2005-6 வரைக்கும். 2005 ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த கிரகத்தினால தான் ப்ளூட்டோவுக்கு தன்னுடைய மதிப்பை தானே இழக்க போகுதுங்கிறது அப்போ யாருமே கணிக்கல. அந்த கிரகம் 10வது கிரகம்னு நினச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொருள் 10வது கிரகமாக இருக்க மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அந்த கிரகத்துக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குதுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ப்ளூட்டோவுடைய சைஸ்லேயே அது இருந்திருக்கு. ஆனால் ப்ளூட்டோவை விட வெயிட் அதிகம் அந்த கிரகம். இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோன்னே 10வது கிரகமாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஆராய்ச்சியில் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியிலும் விஷயங்கள் போக ஆரம்பிச்சிது. அப்படியே குறிப்பிட்ட நாட்கள்லேயே அதுக்கப்புறம் சில அதே மாதிரியான குண அமைப்புகள் கொண்ட கிரகங்கள் ப்ளூட்டோவுக்கு அப்புறம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்கள் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. நம்ம 10ங்கிற கிரகத்துக்கு அப்புறம் 11, 12ன்னு கொண்டு போயிடலாமா அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிற கிரகங்களை, இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கும் போது தான் புதுசாக ஒரு விதியை உருவாக்கணுங்கிறத IAU, இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் அப்படிங்கிற அமைப்பு புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க உருவாக்கின விதிகள் தான் முக்கியமான விதிகள். என்ன விதினா, ஒரு பிளானட்டுங்கிறதுக்கு சில முக்கியமான விதிகள் தேவைப்படுதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சரிங்களா. பிளானட்டுக்கு 3 முக்கியமான விதிகளாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் ஒரு கோள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண முடியும்னு AAU, இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் சொல்லுச்சு. ஃபஸ்ட்டு அதோட விதிகள் என்ன தெரியுங்களா? சூரியனை மையமாக வைத்து அந்த பொருள் சுற்ற வேண்டும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விதி, ஆர்பிட் அரவுண்ட் த சன், சரிங்களா. அந்த பொருள் சூரியனை மையமாக வைத்து சுற்றணும். 2வது, சொந்த ஈர்ப்பு விசையால் ஒரு உருண்டையான வடிவத்தை பெரும் அளவிற்கு போதிய நிறை இருக்க வேண்டும். அதாவதுங்க, ஒரு வெயிட்டான பொருள்
ஈர்ப்பு விசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெயிட்டான பொருள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது சொந்த ஈர்ப்பு விசையில் அந்த பொருள் கிட்டத்தட்ட ரவுண்டாக மாறிடும். அது பேர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஷேப்க்கு அது கொண்டு வந்துடும். 3வது விதி என்னென்னா, சுற்றுப்பாதையை சுத்தமாக வைக்க வேண்டும். கிளியர் இட் ஆர்பிட்ஸ் ஷுட் கிளியர் த ஆர்பிட் பாத். சரிங்களா? இந்த 3 விதி இருந்தால் தான் ஒரு ஒரு பொருளை, அந்த விண்வெளி பொருளை வந்து ஒரு கோள்னு நம்ம சொல்ல முடியும், ஒரு பிளானட்னு சொல்ல முடியும்னு ஒரு புது விதியை அவங்க உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? இந்த விதியை நம்ம பூமியோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு விதி என்ன? சூரியனை சுற்ற வேண்டும். பூமி சூரியனை சுற்றுகிறது. 2வது விதி என்ன? ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஷேப், உருண்டையாக இருக்கணும். ஆல்மோஸ்ட் இருக்கணும். உருண்டையானா அப்படியே உருண்டையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. முதல் பூமியே உருண்டை கிடையாது. சரிங்களா? அது பூமியே உருண்டை கிடையாது. ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஷேப் இருக்கும்போது அந்த விதியும் பூமிக்கு அப்ளை ஆகுது. 3வது ஷுட் கிளியர் த ஆர்பிட் பாத், சுற்றுப்பாதை சுத்தம் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு பெரிய பொருள் ஒரு சுற்றுப்பாதை சுற்றிட்டு இருக்குன்னா அந்த பெரிய பொருள்கிட்டக்கு தான் அந்த சுற்றுப்பாதையில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள்லாம் போய் சேர்ந்துடும். நீங்கள் இது புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய பொருள் தன்னுடைய ஈர்ப்பு விசை மூலியமாக மட்டும்தான் அதோட வழியில் வர சின்ன சின்ன பொருட்களை தன் பக்கம் இழுத்து தன்னுடைய அளவுகளையே அது சேர்த்திக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி தான் பூமியெல்லாம் உருவாயிருக்கு. பூமியெல்லாம் தன்னோட பாத்துக்க சின்ன சின்ன கற்களையெல்லாம் அப்படியே சேர்த்தி தான் அந்த பூமிங்கிற ஒரு இதே உருவாயிருக்கு. சரிங்களா? இந்த 3 பாயிண்ட்டும் நம்ம பூமிக்கு ஒத்து வருது. இதே தான் 8 கிரகங்களுக்கு ஒத்துருக்கும். சோலார் சிஸ்டத்தில் இந்த 3 பாயிண்ட்டை இந்த 8 கிரகங்களால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுது. ஸோ இங்கே பிரச்சனை ப்ளூட்டோவுக்கு வந்துருச்சு. இந்த 3 விதியில் முதல் விதியான சூரியனை சுற்ற வேண்டும் மையமாக அப்படிங்கிறது ப்ளூட்டோவுக்கு ஒத்துக்குது. அந்த விதி அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஷேப் அதுவும் பிரச்சனை இல்லை. ப்ளூட்டோ ஒரு ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஷேப் தான். ப்ளூட்டோவுக்கு பிரச்சனையே இந்த 3வது விதி தான். என்ன விதி? ஷுட் கிளியர் த ஆர்பிட் பாத் அப்படிங்கிறாங்க. கிளியர் இட் நெய்பர்ஹுட்ஸ், அதாவது தன்னுடைய சுற்றுப்பாதையில் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை என்ன? ப்ளூட்டோ இருக்குது கைபர் பிளேட் பக்கத்தில். அதுக்கு அந்தளவுக்கு ஆதிக்கமின்மை இல்லை. ஏன்னா அது நிறை கம்மி. நிறை எந்தளவுக்கு கம்மினா அதோடய சைஸு நம்ம நிலவை விட சிறியது. நம்ம நிலவை விட சிறியதான ஒரு பொருளை நம்ம 9வது கிரகமாக படிச்சுட்டு இருந்திருக்கோம் ஒரு காலத்தில். அது மட்டும் இல்லை, முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நெப்டியூனோட பாதையும் ப்ளூட்டோ குறுக்கிடுகிறது. இந்த மாதிரி விஷயம் வரும்போது ப்ளூட்டோவுக்கு இந்த 3 பாயிண்ட்டு அடி வாங்குது. சரிங்களா? இப்போ ஐஏயுவில் மிகப்பெரிய கலவரம். எல்லா ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்கிட்டையும் என்ன பிரச்சனை தெரியுமா? நிறைய பேர் ப்ளூட்டோவை கிரக லிஸ்ட்லேருந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சில பேர் சண்டை போடுறாங்க. சில பேர் இல்லை, நம்ம சில விஷயங்கள் பண்ணித்தான் ஆகணும், ப்ளூட்டோவை கிரக லிஸ்ட்லேருந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது எல்லோரும் ஓட்டெடுப்பு நடத்தி 2/3 பங்கு, அதாவது 2/3, 3/2 பங்கு, 2 பங்கு மக்கள் ப்ளூட்டோவை கிரக லிஸ்ட்லேருந்து எடுத்துடலான்னு வாக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது கிரக லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. இப்போது ப்ளூட்டோ கிரக லிஸ்ட்டில் எடுத்துட்டா அடுத்தது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ப்ளூட்டோவை கொண்டு போய் டிராஃப்ட் பிளானட்டுங்கிற லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. ஆல்ரெடி டிராஃப்ட் பிளானட்டுங்கிற லிஸ்ட்டை வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சிரியஸ்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. அந்த கிரகங்கள், இந்த கிரகங்களை ஆஸ்ட்ரோ பெல்ட்டுனால அந்த கிரகத்தில் இருக்குது. அந்த இடங்களில் இருக்கிற கிரகம் தான் இந்த சிரியஸ். 1800களில் சிரியஸையும் ஒரு கிரகமாக தான் நம்ம படிச்சுட்டு இருந்துக்கிறாங்க. புரியுதுங்களா? சிரியஸ் நம்ம வெறுங்கண்களாலேயே தெரியும். இங்கேருந்து நீங்கள் நம்ம பூமியிலேருந்து பார்த்தாவே வெறுங்கண்கள் தெரியும். ஸோ சிரியஸே ஒரு கிரகமாக நினச்சிட்டு இருந்தாங்க. மார்ஸ்க்கு முன்னாடி சிரியஸ்னு ஒரு கிரகம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் ஆஸ்ட்ரோ பெல்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி, இல்லை அது வந்து ஒரு டிராஃப்ட் பிளானட், ஒரு குரு கிரகமாக மாற்றிக்கலான்னு மாற்றிருக்காங்க. அந்த இடத்துல ப்ளூட்டோவை கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு நான் அந்த 10வது ஒரு கிரகம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன்ல, அந்த கிரகத்துக்கு ஏரிஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஏரிஸ், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு பேர் மேக்கே. அதுக்கப்புறம் இன்னொரு கிரகத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிச்ச கிரகத்துக்கு பேர் செட்னா. இப்படி அடுத்தடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாமே கைபர் பெல்ட்டில் இருக்கிற பொருட்கள். இப்போது 2006 ஆகஸ்ட்டில் ப்ளூட்டோவை கிரக லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாலுமே அதுக்கப்புறமும் ப்ளூட்டோ மேலே ஒரு சிம்பத்தி எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. இல்லை, ப்ளூட்டோவுக்கு நாம் ஒரு அநியாயம் பண்ணிட்டோம், அது கிரக லிஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய பொருள் கிடையாது
அதுக்கு நம்ம அநியாயம் பண்ணிட்டோம், அதை டிராஃப்ட் பிளானட்டில் போடக்கூடாது. அப்படிங்கும்போது ஒரு மக்களுடைய எண்ணமும் அதே மாதிரி இருக்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் சரி அதை டிராஃப்ட் பிளானட் குறுங்கோளிலிருந்து வேறு ஒரு பிரிவுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி முடிவெடுத்தது 2006 ஜூன் மாதம் சர்வதேச வானியல் ஒன்றியம் IAU ஒரு புதிய வார்த்தையை உருவாக்கியிருக்கு. அதுக்கு பேர் ப்ளூட்டனாய்டுன்னு ஒரு பிரிவை உருவாக்கிட்டாங்க. அந்த ப்ளூட்டனாய்டுங்கிறதுனா ப்ளூட்டோ லைக் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த பிரிவுக்கு அர்த்தம். சரிங்களா? இந்த ப்ளூட்டனாய்டுனா இப்போ டிராஃப்ட் பிளானட்டில் இருக்கிற ப்ளூட்டனாய்டுன்னு ஒரு புது பிரிவை உருவாக்கி அந்த பிரிவில் போட்டாங்க. அந்த ப்ளூட்டனாய்டுங்கிறதுக்கு என்னென்ன தகுதி வேணும் தெரியுங்களா? அந்த பொருளுக்கு இதுவும் சூரியனை சுற்றி வரணும், கண்டிப்பாக நெப்டியூனுக்கு அப்பால் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கைபர் பெல்ட்டில் இருக்கிற பொருட்களை தான் இவங்க சொல்கிறாங்க. நெப்டியூனுக்கு அப்பால் இருக்க வேண்டும். அப்புறம் ஒரே தான் கோள் வடிவமாக உருண்டையாக இருக்கணும், ஆல்மோஸ்ட் ரவுண்டாக இருக்கணும். 4வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சுற்றுப்பாதையை சுத்தம் செய்திருக்கக்கூடாது. சரிங்களா? அங்கே 3 விதி பிளானட்டுக்கு, இங்கே 4 விதி. சரிங்களா? ஃபஸ்ட்டு சூரியனை சுற்றி வரணும், அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ரவுண்டு 2 விதியும் காமன். 3வது விதி என்ன? தன்னுடைய சுற்றுப்பாதை சுத்தம் செய்து வைத்திருக்கணும் பிளானட்டில், இது சுத்தம் செய்திருக்கக்கூடாதுன்னு ப்ளூட்டனாய்ட்லேயும். 4வது ஒரு விதி ப்ளூட்டனாய்டில் என்னென்னா நெப்டியூனுக்கு அப்புறம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த ப்ளூட்டனாய்டுங்கிற விதி ப்ளூட்டோவுக்கும் அப்ளை ஆகிருக்கு. மேக்கே செட்னா அப்புறம் ஏரிஸ் இந்த மாதிரியான விண்பொருட்களுக்கும் அப்ளை ஆனங்காட்டி அந்த குரூப்பில் ப்ளூட்டனாய்டு குரூப்புக்குள்ளார நான் சொன்ன இந்த ப்ளூட்டோ மேக்கே செட்னா அப்புறம் ஏரிஸுங்கிற பொருட்களையெல்லாம் உள்ளே தூக்கி போட்டாங்க, அந்த பிரிவுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ டிராஃப்ட் பிளானட்டுக்கு ஆல்ரெடி இருந்ததுக்கும் இந்த ப்ளூட்டனாய்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த டிராஃப்ட் பிளானட்டுக்கு ஒரு வித்தியாசம் இல்லைங்க. சூரியனில் எங்கே வேணால் நெப்டியூனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விண்பொருட்கள், முக்கியமாக நம்ம ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் இருக்கிற பொருட்களை தான் டிராஃப்ட் பிளான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. இப்போ இந்த விதியிலேயே, இந்த ப்ளூட்டனாய்டு விதியிலேயே இந்த நெப்டியூனுக்கு அப்பால் இருக்குங்கிற விதியை தவிர மற்ற எல்லா விதியும் ஆல்மோஸ்ட் குறுங்கோளுக்கும் ஈக்குவலாக வரும். சரிங்களா? இந்த குறுங்கோளுங்கிற கேட்டகரிக்குள்ள தான் சீரியஸுங்கிற பொருள் இப்போது இருக்குது. நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சீரியஸ் பொருள் ஏன் குறுங்கோளுக்குள்ளே வந்திருக்கு, ஆல்ரெடி குறுங்கோளுக்குள்ளே அதை கொண்டு வந்துட்டாங்க. சரி, விண்கற்கள்ங்கிற பிரிவிலிருந்து குறுங்கோளுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளூட்டோ அப்படிங்கிறது ஏன் கோள் இருந்து வெளியே வந்துருச்சு, அது ப்ளூட்டனாய்டு குரூப்புக்குள்ளே போச்சு. ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பிளான் குரூப்பில் போய் ப்ளூட்டனாய்டு குரூப்புக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இதுலலாம் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மெயினாக சொல்லிடுறேன். கோள்கள் அப்படிங்கிறதுக்கான விதி, அந்த கோள் விதியில் ஏன் ப்ளூட்டோ இல்லை அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது இந்த ப்ளூட்டோங்க கொண்டு போய் டிராஃப்ட் பிளானட்டுங்கிற ஒரு விதிக்குள்ளே வச்சாங்க. அப்போ சீரியஸுங்கிறது ஒரு சாதாரண விண்கல், அதையும் டிராஃப்ட் பிளானட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மக்களுடைய கோரிக்கை மூலிமா ப்ளூட்டோ கிட்ட இருக்கிற ஒரு சிம்பத்தியும் காரணமாகவும் சில பல காரணங்களாகவும் ப்ளூட்டனாய்டுங்கிற ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்புக்கு என்ன விதி, 4 விதி, அந்த விதியும் நம்ம படித்து வச்சுக்கணும். இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெயின்ஸுக்கு கேட்பாங்க. ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்ம உயிரோடு இருக்கும் போது இருந்து மாற்றப்பட்ட விஷயங்களில் முக்கியமான விஷயம் இது. இதை நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்கோ ஒரு மெயின்ஸ் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் ஏதாவது ஒன்றில் ஒரு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இன்றைய தகவல் உங்களுக்கு உண்மையாலுமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இதை கொஞ்சம் நீங்கள் எடுத்து படிங்க. இது புத்தகங்களில் நீங்கள் படித்தாலும் பரவாயில்ல. சயின்ஸில் என்னால் சில சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் சொல்ல முடியாது. அதுதான் சயின்ஸில் இருக்கிற பிரச்சனை. என்னால் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் என்னால் சொல்லவே முடியாது. அந்த சப்ஜெக்டை மட்டும் நான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். சயின்ஸில் என்னால் என்னென்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறேனோ, வார்த்தைகள் மூலிமா சொல்ல முடியும்னு நினைக்கிறேனோ அந்த சப்ஜெக்டில் நான் சொல்லுவேன். அதனால தான் இந்த சப்ஜெக்ட் கூட கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு சொன்னேன். இந்த ப்ளூட்டோவுடைய இந்த விஷயங்களை நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவாக இருக்கக்கூடிய யூடியூப் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் புரியும். கைபர் பெல்ட்டு, ஆஸ்ட்ரோ பெல்ட்டு இதெல்லாம் என்ன,
நான் உங்களுக்கு நெப்டியூனுக்கும் ப்ளூட்டோவுக்கும் அந்த அதோட பாத் எப்படி இருக்குங்கிற டயக்ராம்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னது ஓரளவுக்கு புரியும். சரி நண்பர்களே, இந்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.